வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெதர் செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா மழை பெய்ச்சிட்ருக்கு. அதனால இன்றைக்கி அருமையான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். எதை வச்சுனா சிக்கனை வச்சு தான் ஒரு சிக்கன் பாப்கார்ன் மாதிரி செய்யலான்னு இருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து போன்லெஸ்ஸாக போனே இல்லாமல் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் தயிர். இந்த தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு கப் தயிர் நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சு இதில் ஒரு முட்டையும் நம்ம சேர்க்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும். கடையில் செய்கிற சிக்கன் பாப்கார்ன்லாம் ட்ரை கார்லிக் சேர்ப்பாங்க. எல்லார் வீட்லேயும் அந்த ட்ரை கார்லிக் இருக்காது. நாங்களும் வாங்கலை, ஏன்னா அது அடிக்கடி நம்ம செய்ய மாட்டோம். எப்பயாவது செய்வோம், வாங்கி வச்சுருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அதிக காரமெல்லாம் இருக்காது. கொஞ்சமாக மிளகுத்தூள், இதில் நம்மளோட சிக்கனையும் சேர்ப்போம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா சிக்கன் வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக ஊறுற அளவுக்கு நல்லா மூழ்கிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு மேலே இல்லை 2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி ஊற வச்சுட்டு நாளைக்கு கூட செய்யலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நான் இதை ஊற வைக்க போகிறேன் 2 மணி நேரத்துக்கு. வெளியில் தான் வைக்க போகிறேன், ஏன்னா நான் இப்போ தான் செய்ய போகிறேன், இன்றைக்கே செய்ய போகிறேன். அதனால நான் இதை ஊற வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிப்போம், சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதே ஸ்பூன்ல கொஞ்சமா ஜீரகத்தூள், அதே ஸ்பூன்ல மல்லித்தூள், அதே ஸ்பூன்ல மிளகுத்தூள் கொஞ்சம். நம்ம ஏற்கனவே சிக்கன்லையும் உப்பு தான் போட்டிருக்கோம். இந்த மாவுலையும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும். லைட்டாக இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட்ட மசாலாலாம் மாவோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஊற வச்சு அந்த சிக்கனை எடுத்து ஒன்றா அந்த மாவில் போட்டு பெரட்டி ஃபர்ஸ்ட் கோட்டிங் ரெடி பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கோட்டிங் பண்ணியாச்சு. திருப்பி செகண்ட் கோட்டிங் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதுலேயே திருப்பி லைட்டாக ஒரு டிப் பண்ணிவிட்டு அந்த மாவுலையும் போட்டு அதே மாதிரி திருப்பியும் பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். திருப்பி அதே மாதிரி நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் உதறிட்டு நம்ம இப்போ ஆயிலில் போகலாம். நான் ஏற்கனவே ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் போடுறேன்.
மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அதே ரொம்பவும் தீர அளவுக்கும் ஹீட் பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லோவாகவும் ஆயில் இருக்கக்கூடாது. எல்லா சிக்கனையும் அதே மாதிரி தான் பண்ணி மொறுமொறுப்பான சிக்கன் பாப்கார்ன் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நான் ஆயிலில் போட்டுக்கிறேன். எப்பயுமே ஒரே மாதிரி நமக்கு மழை பெய்யும் போது சூடாக சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அது எப்பயும் மாதிரி போண்டா வடை அந்த மாதிரி பஜ்ஜி அப்படி சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ உள்ள பசங்க இருக்காங்க விரும்புகிறாங்க. நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. செம்ம கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. சாப்பிட்டா செம்மையாக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் பிடிச்சி காட்டுறேன். சிக்கன் நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு, ஜூஸியாகவும் இருக்குது, நல்லாவும் மொறுமொறுன்னு இருக்கு. நான் இப்போ இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக மொறு நல்லா கிரன்ச்சியாக. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் சொல்ல மறந்துட்டேன், பெல் பட்டனையும் கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.